ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ப்ளூசில் ஐடிஓவில் லைவாக எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட பேலன்ஸு யூஎஸ்டிடி எல்லாமே அதில் வச்சுக்கணும். பிஎன்பி கேஸ் ஃபீஸ்க்கு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம இவங்க பிஎஸ்சி பேடில் வந்து பண்ணுறதுனால பிஎஸ்சி பேடோட காயினை வாங்கி நம்ம ஒரு மினிமம் 10,000 காயின் வந்து ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேரண்டி அலோகேஷன் வந்து கொடுப்பாங்க. ப்ளூசிலால் கேரண்டி அலோகேஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் இதுக்கு முன்னால் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 1000x கொடுத்துருக்குங்க. இந்த ஏஐ பேடு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் பியர் மார்க்கெட்டில் வந்தது. பியர் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200x வரைக்கும் இந்த ஏஐ பேடு வந்து கொடுத்துருக்கு. இப்போயும் வந்து ஐசிஓ ரேட்டோட நல்ல ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பின்னால் வந்து டவுன் ஆனாலும் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அப்படியே ஆகாட்டினாலும் நம்ம வாங்குகிற காசுக்கு வந்து நஷ்டமாகாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 100x பம்பிங் கொடுத்துருவாங்க. அந்த அலோகேஷனில் வந்து 100xங்கும் போது நம்ம $1 அப்படிங்கும் போது நம்மளுக்கு $10 $20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். மினிமம் ஒரு $15 கொடுத்தாலே நம்ம ஒரு $300 to $400 வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுதில்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஜாய் பாட் வந்து டெலிகிராம் பாட்டுங்க. அது ஆக்சுவலாக ஜாய் பாட் வந்து த வான்கார்ட் ஆஃப் ஏஐ பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஐடிஓவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு அது என்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னா $1க்கு 33 ஜாய், அதாவது $0.03 வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. மொத்தம் கேபிட்டல் வந்து எவ்வளோக்கு நம்மளுக்கு ப்ரைவேட் செல் கொடுக்குறாங்க அப்படின்னா $1,50,000 வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக $1,50,000 இங்கே இருக்காங்க அத்தனை பேர்த்துக்குமே. இந்த இதில் பிஎஸ்சி பேடில் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் அதை வந்து அலோகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிஎஸ்சி பேடை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட பேலன்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிரும். முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு $100 இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. கேஸ் ஃபீஸ்க்கு 0.1 பிஎன்பி வச்சுருக்கேன் நான். இந்த ஓப்பன் வந்து பார்த்தோம்னா 8 UTC அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 8 UTC அப்படின்னா இன்றைக்கி டைம் வந்து நம்மளோட இந்தியன் டயத்துக்கு வந்து ஒரு 1:30 மணிக்கு 1:30க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ நம்ம அந்த டயத்துக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் முடிஞ்சோடனே இங்கே ஒரு டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இங்கே டைம் ஓடிட்டுருக்கு. இப்போ 22 மினிட்ஸ் வந்து இன்னும் டைம் இருக்குது. இந்த டைம் முடிஞ்ச அடுத்த செகண்டு இங்கே வந்து அப்ரூவ் வந்து இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். நம்ம அப்ரூவ்டு கொடுக்கணும். அப்ரூவ் கொடுத்த முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூலில் வந்து ஜாயின் பண்ணணும். அப்ரூவ் கொடுக்கும் போது நம்மளுக்கு எத்தனை USDT வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இது கிடச்சிரும். ரெண்டாவது ஜாயின் பூல் கொடுத்தோன்னா அந்த காயின் கிடச்சிரும். ஆக்சுவலாக அப்ரூவ் கொடுத்துட்டு மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு காயின் கிடைக்காது. அது ஸோ இந்த இதில் ஐடிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னால் KYC கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க. பாருங்கள், KYC ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம மினிமம் ஒரு 1000 காயின் நம்ம உள்ளார வச்சுருந்தா தான் KYCயே வந்து எனேபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைமிங் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம இப்போ ஐடிஓவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ரெடியாக நம்ம உள்ளார போயிட்டு அந்த பேலன்ஸ்லாம் ரெடியாக நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட இந்த 20 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, இது குறைஞ்சதுக்கப்புறம் நியூட்ரல் ஆகும்போது இங்கே அப்ரூவ் கிடைக்கும். இந்த அப்ரூவ் வந்து நம்ம கொடுத்தாகணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா நம்ம வந்து லாட்ரி டிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, கேரண்டி அலோகேஷனில் வந்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். முடிஞ்சிச்சுங்க. அப்ரூவ் கிடச்சிருச்சு. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து வெறும் $17 தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ரூவ் கொடுக்குறோம். அப்ரூவ் கேஸ் ஃபீஸ் கொஞ்சம் பிஎன்பியில் எடுத்திருக்கோம். அப்ரூவ் கொடுத்தாச்சு. அடுத்தது ஜாயின் பூல். அதில் நம்ம கொடுத்த $17க்கு ஜாயின் பூல் வந்து பண்ணுறோம். அதையும் அப்ரூவ் கொடுக்குறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. கவனிச்சிங்கன்னா தெரியும். இது 5Gயில் நம்ம பண்ணோம்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், 578 ஜாய் டோக்கன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கன் வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுக்கும் கண்டிப்பாக. அது அலோகேஷன் வந்து எப்போ தருவாங்க, லிஸ்ட் பண்ணப்போ அது வந்துருங்க ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு இருக்குது. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 ரவுண்டு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 12:45 யூடிசி, அதாவது ஒரு 6:30க்கு வந்து நம்ம இந்தியன் டைமுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இதில் ஒரு $25 யார் ஃபாஸ்ட்டாக வந்து வராங்களோ அவங்களுக்கு அந்த நம்மளுக்கு அலோகேட் ஆகும். ஆக்சுவலாக அதையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெட்டு ஸ்பீடு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் நெட் இருந்தால் தான் பண்ண முடியுங்க. அலோகேஷன் கிடச்சிருச்சுங்க $17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.